ஓபிஎஸ் எந்த அடிப்படையில் வந்து முதலமைச்சராக வந்தார், தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்று நீங்கள் யோசிச்சிங்கன்னா, அவர் அதிமுக ஒரு பெரிய தியாகமெல்லாம் எதுவும் செய்யலை. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இவர்களும் அவர்களும் ஒரே இதை கம்யூனிட்டி சேர்ந்தவர்கள் என்ற ஒரு காரணத்தினால அம்மா வந்து எந்த காரணத்தை முன்னிட்டும் சசிகலாவையோ அவரது கணவர் நடராஜன் அவர்களையோ முதலமைச்சராகவோ அமைச்சராகவோ எம்எல்ஏவாகவோ எம்பியாகவோ ஒரு ஈவன் கவுன்சிலராகவோ ஒரு சாதாரண ஒரு கிளைச்செயலராக கூட விடலை. காரணம் என்னென்னா, இவங்களுடைய குடும்பத்தின் கட்டுப்பாட்டில் வந்து கட்சி போயிடுச்சுன்னா கட்சிக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். அதையெல்லாம் தடை செய்யணும்னா இவங்க வந்து வெளியில் இருந்துட்டு என்னம்மா பண்ணிட்டுன்னு விட்டாங்களே தவிர, மற்றபடி இவங்களை வந்து உள்ளே கொண்டு வரவே இல்லை. இவர்களால் எந்த பதவிக்கும் இவர் குடும்பத்தை சேர்ந்தவங்களை வரவே முடியல. அதில் ரொம்ப அடும்பாடுபட்டு திணிக்கப்பட்டவர் தினகரன், டிடிவி தினகரன். டிடிவி தினகரன் அம்மாவிடம் எப்படி இருந்தார் அப்படிங்கிறது எங்களை போன்ற கட்சியில் ஆரம்ப காலகட்டத்துக்கு பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அம்மாவிட்ட ஒரு ஹெல்ப்பர் மாதிரி இருந்தார், இந்த அம்மா ஒரு ஹெல்ப்பர் மாதிரி இருந்தாங்க. ஓ பன்னீர்செல்வம்